எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து இந்த ஆராதனையை நாம் துவக்கி வைக்க போகிறோம். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவார். நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மத்தியில் வந்துடுவார். ஒரே நேரத்தில் இந்த செல்ஃபோன் மூலமாக ஸ்தோத்திரம் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கும் வேலையில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். எங்கே? துதிக்கிற இடத்துல. ஆகியால் எல்லாரும் நல்லா துதிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துதிங்க, நல்ல வாயை திறந்து துதிங்க. ஸ்தோத்திரம் உட்கார்ந்து பார்த்து கொண்டு போட வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, ஸ்தோத்திரம் பாஸ்டர் எப்படி நடத்துகிறார் என்பதற்காக அல்ல. கண்ணை மூடி இந்த ஸ்தோத்திரத்தை நடத்துகிறதை கேட்டுக்கிட்டே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். சிறு பிள்ளைகள் எல்லாம் உட்காருங்க. ஸ்தோத்திரம் வாலிபர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. செவத்தில் சாஞ்சி அப்படி படுத்துக்கிட்டுலாம் யாரும் பார்க்கக்கூடாது. நல்லா நேராக உட்கார்ந்து கர்த்தருடைய காரியங்களில் நாம் தேவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நானும் கனவீனம் பண்ணுவேன். இதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவரே, பயபக்திக்கு உடையவரே, ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அப்படி முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதிலே நீ சொன்ன வார்த்தைப்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மட்டு எங்களை வழிநடத்தி வந்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு சுகத்தை பலத்தை கொடுத்து கொள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காத்து ஆண்டவரே நீர் நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உன்னதமான தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவமான தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையான தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக பாராட்டினுடைய தயவுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவுக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா இந்த காலை வேளையில ஆண்டவரை நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றபடியினாலே உடைய பிள்ளைகள் துதிக்கிற இடத்திலே நீங்க உடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில இந்த ஆராதனையின் துவக்க வேளையிலேயே கர்த்தரின் கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆராதிக்க முடியாதபடி வீட்டிலே ஆண்டவரே குழப்பங்களை தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத அந்தகார ஆவிகள், கீழ்ப்படியாமையின் ஆவிகள் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் அந்த வேளையிலே கட்டப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகள் விலகட்டும், சத்துடைய கிரியைகள் விலகட்டும். பிள்ளைகளை ஆண்டவரை சமாதானப்படுத்துங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீங்க சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒரே சிந்தையோடு ஒரே நோக்கத்தோடு ஒரே இருதயத்தோடு உம்மை துதிக்கிற ஒரு துதியின் ஆவியை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. இந்த காலை வேளையில நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே துதிக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும், இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்து. Lord, we glorify your name, O God. Hallelujah. In this morning that we exalt your name, O God. Hallelujah. Oh Master, matchless mighty Master, come and dwell among us, O God. நீர் எங்கள் மத்தியிலே வந்து இறங்கி கிரியை செய்வீராக. எல்லாரையும் புது உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் புதுப்பியும் ஆண்டவரே கனப்படுத்துவீராக. உடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வழிநடத்துவீராக. உடைய நாம மகிமைப்படுகிற காலவெளியில எல்லா துதி கன மகிமை ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.
உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராக. எங்களை தாழ்த்தி இந்த காலை வேளையில் எல்லாரும் நாங்கள் வெறுமையாக்குகிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக. நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற சபையாராகிய உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவ நாமத்தை நாம் எல்லாரும் பாடி துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். இந்த நாட்களிலே நம்முடைய சபையை ஆண்டவர் திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாட்களுக்கு பின்பாக புதிய மகிமையோடு, ஸ்தோத்திரம், புதிய வல்லமையோடு கர்த்தர் நம்மை திடப்படுத்தி நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனை உங்கள் வீடுகளிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம், உங்களிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் ஸ்தோத்திரம் புறப்பட்டு வருவதாக. நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவன், நமக்கு இரக்கம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபின் தேவன் ஸ்தோத்திரம் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாம் எல்லாரும் பாடலை பாடி துதிக்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். நாம் வசனத்தை கேட்டோம் அல்லவா? அவைகளிலிருந்து துதியும் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் என்று சொல்லி அதைத்தான் நாம் பாடலாக பாட போகிறோம். கர்த்தர் நமக்கு அருளிய வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி எல்லாரும் சந்தோஷமாக பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கரங்களை தட்டி பாடுவோம். தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம்.
தேவன் நம்மோடு இருக்கிறார். அனாதி தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில இதைவிட பெரிய பாக்கியமான மேன்மையான அனுபவம் வேறு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபை ஆசீர்வதித்தவர். ஸ்தோத்திரம். கோடும் தடியுமாய் இருந்தவனை 2 பரிவாரங்களுடையவராய் ஆசீர்வதித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பதறாத வாழ்க்கையை, சிதறாத மனதை தேவன் நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். இந்த முழு உலகமும் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் இன்றைக்கு பதறிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஸ்தோத்திரம் அமைதியான ஸ்தோத்திரம் சுக வாழ்வை வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த காலவெளியிலே அப்படியே நமக்கு செய்ய போகிறார். நம்முடைய எல்லா காயங்களையும் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரில் வேறில்லை பாக்கியம், நீர் இந்த ஜனங்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சபையும் அவருக்கு முன்பாக திடப்படும். தலைமுறை தலைமுறையாய் அவருக்கு முன்பாக நாம் நிற்போம். ஸ்தோத்திரம். தேவனை பாடி நாம் அந்த கடைசி சரணத்தை நாம் ஆராதிப்போமாக. பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன் பாடுவோமாக. கரங்களை தட்டி பாடுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடி தேவனை நாம் எல்லாரும் ஆராதிப்போமாக. தேவன் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னம் நம் நடுவிலே இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் உண்மை மறவேன் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை நான் மறவேன். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். அவருடைய நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் குடும்பமாக ஸ்தோத்திரம் அவரை நாம் எல்லாரும் உயர்த்துவோமாக. ஆபத்து காலத்தில் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். கண்மலையின் வெடிப்பில் வைத்து தமது கரத்தின் நிழலினால் நம்மை மூடி பாதுகாக்கிற தேவன் அவர். அவருடைய நாமத்தை பாடி நாம் ஆராதிப்போமாக. உம்மை
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எங்களுக்கு உண்மை அல்லாமல் யாரும் இல்லை ஆண்டவரே. உண்மையே நான் புகலிடமாக கொண்டிருக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. மரணத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. துர்ச்சன பிரவாகங்கள் என்னை பயப்படுத்தினது. ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவருடைய முகத்தின் ஒளியினால் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, அவரை உயர்த்தி கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்முடைய இருளை நீக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்மை கடாட்சிக்கிற தேவன், தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிப்பது போல நம்மை கடாட்சிக்கிறவர், நம்மை சிற்றிக்கிறவர், நமக்கு போதிக்கிறவர், நமக்கு உணர்த்துகிறவர், நம்மை காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற ஆண்டவர் இருக்கிறார். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தவர்களாக அவருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை திறந்து அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை ஆராதிப்போமாக. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தே உருவாக்கினே சிற்றித்தே மரணத்தின் விளிம்பில்
ஸ்தோத்திரம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் இருளில் இருந்தாலும் தேவன் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை எல்லாரும் நோக்கி பார்ப்போமா? இயேசுவே, உடைய கரத்தில் உள்ள ஒரு களிமண்ணாய் ஆண்டவரே, புடமிடப்படுகிற ஒரு ஸ்தோத்திரம் பொன்னாய் ஆண்டவரே, வெள்ளியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம். இந்த உலகம் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும், பிசாசு நம்மை அழிக்க நினைத்தாலும், தேவன் அதை அவருக்கு நன்மையாக எடுத்துக்கொள்வார். நம்மை அதில் வெள்ளியை போல புடமிடுவார். சுத்த பொன்னாக நம்மை விளங்கச் செய்கிற தேவன் அவர். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் பக்கம் நீரிரும். ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கம் நீரிரும். ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களோடு இருந்தார், நீர் எங்களோடு இருந்தார். நாங்கள் எல்லா பதிலையும் தாண்டுவோம் ஆண்டவரே. சேனைக்குள் பாய்ந்து போவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ புது பலனை தருகிறவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆவியில நிறைந்து விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஆவிக்குள்ளாவோமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தை அருளுகிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குகிற ஸ்தோத்திரம், தேவ வல்லமை எங்களுக்கு தருகிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனவர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரன் அவருடைய மகிமையை கண்டபோது, ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன் என்ற உணர்வு வந்தது. நமக்கு இந்த காலவெளியிலே நம்முடைய பாவ நிலையை குறித்த, கீழ்ப்படியாமை குறித்த உணர்வு தேவ சமூகத்தில், தேவ மகிமையிலே இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு தந்தருளுகிறவர். ஆவியானவரே, ஸ்தோத்திரப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. மனிதர்களின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் இறங்கி வருகிற இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர்.
ஸ்தோத்திரப்பா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் நம்மீது கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை நம் மீது காணப்படும். அவரை நாம் எல்லாரும் துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, அவரை துதிக்கிற இடத்துல அவர் தமது சிங்காசனத்தோடு இறங்கி வருகிறவர். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் மனிதர்களாகிய நம் நடுவில் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவர் உங்கள் வீடுகளிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அக்கினி மதிலாயிருந்து நம்மை காக்கிறவர், விடுவிக்கிறவர், வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு மகிமைகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நம்முடைய தேசத்துக்காக நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஒரு சில நிமிடங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாம் எல்லாரும் சபையார் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஒருமனப்பட்டு செபித்தார்கள். அவர்கள் செபித்த போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்ததா? இன்றைக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தேசத்திலே கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் அசைவை உண்டாக்கும், வல்லமையான காரியங்களை செய்யும். ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபிப்போமாக. எல்லாரும் வாய்களை திறந்து துதித்து சத்தமா ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் புத்திரர் தங்கள் ராஜாவில் கலிகூறவும் கடவர்கள். ஹல்லேலூயா.
எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம், அவரை துதிப்போமாக, அவரை உயர்த்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், முழு உலகத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லா மாநிலங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லா பட்டணங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லா கிராமங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாவற்றின் மேலும் தேவ ஆளுகை உண்டாவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய ஆண்டவரே சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவரே ஜனங்களுடைய அணுதின தேவைகளை, ஆற்றல் உள்ள தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரணத்தின் கூக்குரல் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே இனியும் கேட்கப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜனங்களை ரட்சிப்பீராக, விடுவிப்பீராக. அல்லேலூயா. எல்லா வாதைகளும் நின்று போவதாக. எல்லாரும் ஜெபிப்ப ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே இம்மட்டும் நெல் மிஞ்சி வராதே என்று தேவன் கடவாதிருக்கும் எல்லையை கட்டளையிடுகிற தேவனவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வாதைகள் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உடைய இரக்கங்கள் மகா பெரியது, உடைய கோபம் ஒரு நிமிடம், உடைய தயவோ அந்த நீடிய வாழ்வாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சிங்கப்பா, எங்க தேசத்தை விடுவியும் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே தேசம் முன்பு இருந்த நிலையை காட்டிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே அது ஆண்டவரே செழிப்போடு, உயர்வோடு, ஆண்டவரே சுகத்தோடு, ஆண்டவரே எழும்பத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்கள் தேசத்தை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், பிரதமருக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு இலாக்கா துறை அமைச்சர்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஊராட்சி பேரூராட்சி தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நீதித்துறைக்காக, காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம், சுகாதாரத்துறைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வித்துறைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விவசாய துறைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய நீதி வெளிப்படுவதாக, உடைய நியாயம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தங்கள் வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து ஆண்டவரே நிற்கிற ஜனங்களுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறப்பா. அவர்களை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே கை கொடுக்கக்கூடிய, அவர்களை தூக்கி எடுக்கக்கூடிய ஆண்டவரே நல்ல திட்டங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனைகளை எங்கள் தலைவர்களுக்கு தருபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. தீட்டானதும் அருவருப்பானதும் இனி அதில் காணப்படவும் மாட்டாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே ஆண்டவரே. இயேசுவே கொடுமை, அழிவு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாச மோசத்துக்கு ஏதுவான எல்லா கிரியைகளும் எங்கள் தேசத்தை விட்டு அற்று போவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதோ நீதி வாசமாயிருக்கும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் சிருஷ்டிக்கிறேன் என்று சொன்ன தேவன் அல்லவா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவரே ஒரு பெரிய அசைவை, எழுப்புதலை, ரட்சிப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசங்களில் சபைகளில் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களையும் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவீராக. முற்றிலுமான கோதுமையினால் எங்கள் ஜனங்களை திருப்தியாக்குவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா இந்த நாட்களிலே சபையானது விழித்துக் கொள்ள, எச்சரிக்கையா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க, ஜெபிக்க ஆண்டவரே உமக்கு நேராய் தங்கள் கவனத்தை திருப்ப ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஆத்மாவையும் ஸ்தோத்திரம் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர்களாகிய உமக்கே நாங்கள் பயந்து நடுங்கத்தக்கதாக, உண்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பதற்கு, சபையாக நாங்கள் கூடி வருவதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குங்கப்பா. சீக்கிரத்திலே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவர்கள் சபை எனக்கு முன்பாக ஆண்டவரே நிலைப்படும், ஸ்திரப்படும் என்று சொன்னீரே. அல்லேலூயா. அரண்மனை முன்பு போட ஸ்தாபிக்கப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா.
உடைய கரங்களை எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் அமர்வமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தினார். அவருடைய திவ்ய பிரசன்னம் நம்மை நிரப்பிற்று. ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையினாலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவாக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் நீங்கள் உங்கள் வீடுகளிலே இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் உங்களுக்காக நம்முடைய பாஸ்டர்கள் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எல்லாரும் நம்முடைய சபையின் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையானது காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கின்றேன். உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இந்த ஆண்டிலே நீர் உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே, உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நீ சொன்ன உடைய வாக்குத்தத்தத்தின்படி உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். குட்ரஸ் ஸ்டேஜ் சபை விசுவாசிகள் ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாட்கள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார். ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் 6வது மாதத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். 3வது மாதத்திலேயே நமக்கு பிரச்சனைகள் துவங்கினாலும் 3 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பிரச்சனைகளின் மத்தியிலும் அவர் நம்மை நடத்தினார். போராட்டங்களின் மத்தியிலும் அவர் நம்மை நடத்தினார். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்வதற்காக ஸ்தோத்திரம் நம்மை உற்சாகப்படுத்தவும் அவருடைய வழிகளை நமக்கு காண்பிக்கவும் ஸ்தோத்திரம் அவர் நமக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பணத்துல ஸ்தோத்திரம் பொருளாதாரத்துல வசதியா இருக்கிறவங்கள தான் நம்ம ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவோம். ஆனால் நம்முடைய தேவன் எல்லா பகுதிகளிலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவர் God is a richest God. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஐஸ்வர்யத்தை எந்த ஒரு மனுஷனும் அளவிடவே முடியாது. அவர்தான் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அந்த தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று சொல்லி ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரಕ್ಕೆ சொல்லப்பட்டிருக்கிறது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. கர்த்தர் எல்லாரையும் அவர் ஒன்றாய் பார்க்கிறார். எல்லா ஜனங்களையும் அவர் ஒன்றாய் நோக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரಕ್ಕೆ வித்தியாசமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போமானால், தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்,
இங்கே யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. யூதன் நியாய பிரமாணத்தை தேடுகிறவர்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள். சோத்திரம், இவர்கள் கிரேக்கர்கள் புறச்சாதி மக்களாக இருக்கிறார்கள். சோத்திரம், யூதர்கள் சோத்திரம் அவர்கள் தேவனுடைய சந்ததியிலே, அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே அப்படியே வந்தவர்கள். சோத்திரம், ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, சோத்திரம் அவர் கிரேக்கர்களுக்கும், அவர் சோத்திரம் அடிமைகளுக்கும், சோத்திரம் அவர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். There is no difference between Jews and Greek. Hallelujah. சோதர வேதத்திலே சொல்லப்பட்டது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை. கர்த்தர் எல்லாரையும் அவர் தான் படைத்தார். சோத்திரம், இன்னைக்கு ஆண் பெண் என்று நினைக்கிறோம். ஆதாமுடைய வாழ்க்கையில ஆதாமை தேவன் சிருஷ்டித்ததற்கு பின்பதாக ஆதாமுடைய எலும்பிலிருந்து தான் ஏவாளை எடுத்தார். சோத்திரம், ஆதாமுடைய சரீரத்துக்குள்ளே இருந்த ஒரு அவயவம் தான் அந்த ஏவாள். ஆகையால் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை தேவனுடைய பார்வையிலே. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரே ஒரு இடத்துல ஒரு வித்தியாசத்தை இங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாருக்கும் அவர் தேவனானவர். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஸ்தோத்திர சுயாதீனன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் அவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். எங்கே என்று சொன்னால், ஸ்தோத்திர தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அவர் தேவன் தான். ஆனால் யார் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்து அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் பார்க்கும்போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் வித்தியாசமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு இடத்துல வித்தியாசத்தை காண்பிக்கிறார். எல்லாரும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். யாருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், யார் தேவனை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவர் தன்னை ஐஸ்வர்ய சம்பன்னராக நமக்கு வெளிப்படுத்துவார். சாதாரணமாக எல்லாருக்கும் அவர் தன்னை தேவனாக வெளிப்படுத்துவார், அவர் சிருஷ்டிகராக வெளிப்படுத்துவார், இந்த உலகத்தின் இரட்சகராக வெளிப்படுத்துவார், இந்த உலகத்தின் நியாயாதிபதியாக வெளிப்படுத்துவார். ஆனால் தன்னுடைய ஐஸ்வர்ய சம்பத்தை உங்களுக்கும் எனக்கும் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரமே தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலவெளியிலே நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அவர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு தன்னை ஐஸ்வர்ய சம்பன்னராய் வெளிப்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். தன்னுடைய ஐஸ்வர்யங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம், அவரை அறிந்திருக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு சந்ததியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த தேசத்திலே நியமித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆகையால் அவரை தொழுது கொள்கிறோம். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள், அவருடைய வேதத்தை ஸ்தோத்திரம் வாசிக்கிறவர்கள், அவருடைய வேதத்தை ஸ்தோத்திரம் அதன்படி நடக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து இந்த தேசத்திலே நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அப்படியே நடுங்குகிறவர்கள், இவர்கள் எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். இவர்களுக்கு தன்னை ஐஸ்வர்ய சம்பன்னராய் வெளிப்படுத்துவார். இந்த கால வேளையிலே இந்த ஸ்தோத்திரம் இந்த புரோகிராமுக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை உங்களுக்கு தன்னை ஐஸ்வர்ய சம்பன்னராய் அவர் வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். சோதரர் எப்படியெல்லாம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படியெல்லாம் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக சோதரர் riches in peace, சமாதானத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கின்றார். ஸ்தோத்திர வேதம் இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தில்
தேடி ஓடுவது சமாதானத்தை தேடிதான் ஓடுகிறார்கள். கோயில் குளங்கள் என்று நடந்து யாத்திரை செய்து பலவிதமான பணங்களை செலவு பண்ணி பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி சோத்திரம் சமாதானத்தை தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்யமாகிய சமாதானத்தை உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதுல அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறது அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கட்டளையிடுகிற பிரபுவாய் இருக்கிறார். அவர்தான் சோதர சமாதானத்துக்கு ஊற்றும் காரணமாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சோத்திரம் அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். உன்னதமான ஸ்தலங்களிலே தேவன் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், அவர் சமாதானத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் சமாதானத்தை உண்டாக்குறாரு. எங்க அப்படின்னா உன்னதமான ஸ்தலங்களிலே, the high places, உன்னதமான ஸ்தலத்திலே அவர் சமாதானத்தை நமக்காக உண்டு பண்ணுகிறவராக இருக்கின்றார். Praise the Lord, hallelujah. ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வித்தியாசமான சமாதானம் அவசியமாக இருக்கிறது. உங்க குடும்பத்தில் சமாதானம் அவசியமாக இருக்கிறது. கணவன் விஷயத்தில் சமாதானம் தேவை, மனைவி விஷயத்தில் சமாதானம் தேவை, பிள்ளைகளை யோசிக்கும் போது பிள்ளைகளுடைய காரியங்களிலே சமாதானம் தேவை, நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சமாதானம் தேவை, சோதரர் உங்களோடு கூட பணிபுரிகிறவர்களோடு கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் அவசியமாக இருக்கிறது. சோதரர் இன்னைக்கு அப்படிப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போவோம் என்று சொன்னால் சோத்திரம் அந்த ஹோட்டல்ல எல்லா வகை உணவுகளும் அங்கே இருக்கும். சோத்திரம் சகல வெரைட்டிஸும் அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா வர்ற எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டும் என்பது அல்ல, சோத்திரம் வேண்டியதை வாங்கி சாப்பிடுவது. சோத்திரம் அங்க போய் கேட்ட உடனே புரோட்டானா புரோட்டா வரும், தோசைனா தோசை வரும், இட்லினா இட்லி வரும். ஆனா எல்லாமே அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சோத்திரம் ஆனா நம்ம வீட்டில் அப்படி இருக்காது. ஒரே ஒரு சாப்பாடு தான் செய்வோம், அதை தான் நம்ம எல்லாரும் சாப்பிடணும். ஆனா ஹோட்டல்ல அப்படி இல்லை, எல்லாமே இருக்கிறது, வேண்டியதை கேட்டு சாப்பிடலாம். Praise the Lord, hallelujah. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரர் அவர் சமாதான ஸ்தலங்களிலே, உன்னதமான ஸ்தலங்களிலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஃப்ரெஷ்ஷா தேவையானது உங்களுக்கு தருவதற்கு. அன்றைக்கு அண்ணால் சோத்திர தேவாலயத்திலே போய் கண்ணீரோடு கூட அழுதாள். சோத்திர அவனுக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு வேதனை, அவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது, சாப்பிடவில்லை. இன்னைக்கு நமக்கு சமாதானம் இல்லை என்றால் சாப்பிட முடியாது, சமாதானம் இல்லை என்றால் சோத்திர ஒரு இடத்துக்கு சந்தோஷமாய் போக முடியாது. சோத்திர ஆனால் அவன் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்திலே அழுகிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே சோத்திரம் ஆலயத்திலே யாருமே இல்லை, தேவனுடைய ஊழியக்காரர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் நடுவிலே சோத்திர சமாதானத்தை ஐஸ்வர்யமாக வைத்திருக்கிற தேவன் அங்கே வீட்டிலிருந்து அன்னாலை அன்றைக்கு சோத்திரம் கட்டாட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோத்திரம் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார். இனி நீ துக்க முகமாய் இருப்பதில்லை, உன் துக்கத்தை நீக்கிற ஒரு சமாதானத்தை இன்னைக்கு உனக்குள்ள நான் வைக்கிறேன், உன் துக்கத்தை மாற்றுகிற ஒரு சமாதானத்தை இன்னைக்கு உனக்கு தந்து அனுப்புகிறேன் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லி அனுப்புகிறார். அவள் வேதனையோடு வந்தாள், கண்ணீரோடு வந்தாள், கவலையோடு வந்தாள், துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தாள், மனமடிவாகி அழுது கொண்டிருந்தாள். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவளை ஆசீர்வதித்தார். இன்னும் ஒரு 10 மாதத்திலே நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கமாய் அவனுடைய பிரச்சனைக்கு முடிவை கொடுத்தார். ஏன் என்று சொன்னால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. அவர் சமாதானம் பண்ணுகிறதிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யம் எல்லா பிரச்சனைகளுக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எந்த வீட்டுக்குள்ள போனாலும் சமாதானத்தை சொல்லுன்னு ஏன் சொன்னாருன்னு சொன்னா, அந்த சமாதானம் தேவனுடைய சமாதானமா இருக்கிறது. அந்த சமாதானம் உள்ள வந்துச்சுன்னா அங்க நிச்சயமா ஒரு சமாதானம் வரும் என்பதுதான் உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன்னதமான ஸ்தலங்களிலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன சமாதானம் வேணும், உங்களுக்கு என்ன சமாதானம், இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. சோத்திர சமாதானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இந்த காலை வேளையில உங்க வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்துக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. சோத்திர சமாதானம் கேட்டோடு உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை இருதயத்தை கர்த்தர் சமாதானப்படுத்துகிறார். நீ நாளைக்கு வேலைக்கு போகும்போது வேலைக்கு போகிற ஸ்தலத்தில் அங்கே ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த காலவெளியில அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் அந்த சமாதானத்தை எடுக்கவும் திருப்பி கொடுக்கவும் முடியாது. ஏனென்றால் அது என்னுடைய சமாதானம். அந்த சமாதானம் உயர் ஸ்தலங்களிலே, ஸ்தோத்திர உன்னதத்திலே அது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆகையால் எந்த ஒரு உலக பிரகாரமான மனிதனோ, உலக பிரகாரமான சட்டங்களோ, உலக பிரகாரமான நீதியோ, உலக பிரகாரமான எந்த ஒரு சோத்திர நியாய தீர்ப்போ உங்க சமாதானத்தை எடுக்க முடியாது. No one can take away the peace that which God has given to you. உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த சமாதானத்தை எந்த ஒரு நபரும், எந்த உலகமோ, அரசாங்கமோ, குடும்பமோ, உங்களுடைய காரியங்களோ இன்னைக்கு எடுக்க முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கின்றோம். சோத்திர யூதர் என்னுள்ள கிரேக்கர் என்று எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். சோத்திரம் இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சோத்திர ஆண்டவர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், சோத்திரம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் தேவன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. சோத்திரம் அவர் உற்பத்தி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க சமாதானம் பண்ண வேண்டும். இந்த உலகத்துல சமாதானம் பண்ண வேண்டும். உலகத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். சோத்திரம். ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த சமாதானம் கிரியை செய்யும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், சமாதானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்த தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார், உங்க குடும்பத்தில் கட்டளையிடுவார். தேவ பிள்ளையே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்க அவருடைய பிள்ளைங்க இல்லையா? சோத்திரம். நாம் அவருடைய புத்திரர்களா இருக்கிறபடினால், பிள்ளைகளா இருக்கிறபடினாலே இந்த சமாதானத்தை நாம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக தேவன் நீங்க நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. சோத்திர சமாதானம் கட்டளையிட கடவர். சோத்திரம். அப்படி ஒரு கட்டாயத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். இரண்டாவதாக, riches in mercy. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கின்றார். சோத்ரா. அவர் ஐஸ்வர்ய சம்மனர் என்று சொல்லி பார்த்தோமே, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கின்றார். சோத்திரம். இந்த உலகத்துல இரக்கம் எங்குமே நமக்கு கிடைக்காது. சோத்திரம். நேற்று முந்தின நாள் பேப்பர்ல வாசிக்கும் போது, சோத்திரம், ஒரு சின்ன தான் பெற்ற பிள்ளையவே இரக்கம் இல்லாமல் நரபலி கொடுத்த காரியத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். இரக்கமில்லாத சோத்திரம் ஒரு மனிதர்களை, இரக்கமில்லாத ஒரு உலகத்தை, இரக்கமில்லாத ஒரு சந்ததியை, இரக்கமில்லாத ஒரு உலகத்தை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அமெரிக்க தேசத்திலே சோத்திர நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போயிட்டார்கள். அவர்களுடைய ஜீவன் சோத்திரம் அந்த கொள்ளை நோய்க்கு இரக்கமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கார். இந்த உலகத்தில் இரக்கம் இல்லை. கணவன் மனைவிக்கு இரக்கம் காண்பிப்பதில்லை, மனைவி கணவனுக்கு இரக்கம் காண்பிப்பதில்லை, பிள்ளைகளுக்கு இரக்கம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர் மேலே இரக்கம் இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் இரக்கமில்லாத ஒரு உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய, என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இரக்கம் உள்ளவர் அல்ல, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். He is riches in mercy. இன்னைக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கின்றபடினாலே எல்லா ஜனங்களுக்கும் அவர் இரக்கத்தை காண்பிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதர. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய
வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு இரக்கம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்று நினைக்க வேண்டாம். யாரும் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்களே என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இந்த கால வேளையில் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக மனிதன் இரக்கம் செய்ய மாட்டான், தேவன் இரக்கம் உள்ளவர். எபேசியர்கள் நிருபம் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அவருடைய இரக்கம் சோதனை நம்மை நேசிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பாவியா இருந்தாலும், அக்கிரம சிந்தைகளோடு கூட இருந்தாலும், எவ்வளவோ காரியங்களிலே தவறுனால், உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும், உத்தமமா இல்லாமல், நீதியா இல்லாமல், பல விதங்களிலே நாம் இந்த உலகத்திலே உலகத்தோடு ஒட்டி போய் கொண்டிருந்தாலும் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் உங்களை நேசிக்கின்றார். What a great love behind the mercy. Hallelujah. இரக்கத்துக்கு முன்பதாக தேவனுடைய அன்பு அங்கே மறைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு என் தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் உங்க குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாய் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வல்லனுடைய தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்து உங்களை கனப்படுத்துவார். நீங்க இந்த உலகத்தில் இல்லாமல் போனாலும், இந்த உலகத்தை விட்டு போனாலும், உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் you cannot count, you cannot measure the power of mercy. Hallelujah. அவருடைய இரக்கத்தின் வல்லமையை தேவ பிள்ளையே உன்னால கணிக்க முடியாது. But that is true. அது உண்மை. 1000 தலைமுறை வரைக்கும் அவர் சோதர் இரக்கம் பாராட்டுகிறவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அதனால் அவருடைய சந்ததியை சோதர் ஆண்டவர் சொன்னார், உன் நிமித்தம் ஒரு சிங்காசனத்தை நான் வச்சிருப்பேன், தொடர்ந்து அடுத்த சிங்காசனம் உன் பேர்ல இருக்கும். Hallelujah. That is the mercy of God. இந்த காலவெளியில் சொல்றேன், உங்க ஜெபம், பெற்றோரே உங்க ஜெபம், உங்க தாய்மார்களே சகோதரரே உங்க ஜெபம் உங்க தலைமுறையை காப்பாற்றும். It will save your generation, your descendants. உங்க சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கின்றார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க கொடுக்கிற பலிகள், காணிக்கைகளை விட உங்க வாழ்க்கையில இரக்கம் மிக முக்கியமானதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இரக்கம் இல்லாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும்போது இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் வரும். அது நான் சொல்லல, கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. ஸ்தோத்திரம். அங்கே தேவனுடைய ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் மேன்மை பாராட்டும். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கிறோம், நல்ல சமாரியன் என்று ஒரு சமாரியன் இருந்தான். அவன் கழுதையிலே அவன் வந்து கொண்டிருந்த போது அங்கே இருந்த ஒரு மனுஷன் குற்றுயிராய் ரோட்டிலே கிடந்த போது எல்லா பரிசேயர் சதுசேயர் ஆலயத்துக்கு போறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் எல்லாரும் தாண்டி கடந்து போய்விட்டார்கள். ஆனால் அந்த சமாரியன் வந்து அவன் மேல் இரக்கம் பாராட்டி அவனை தூக்கி கழுதையின் மேல் வைத்து அவனை கொண்டு போய் அங்கே சத்திரத்திலே சேர்த்து அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தை கொடுத்து அவனை காப்பாற்றுகிறது. அதான் இரக்கம். நான் ஒண்ணு சொல்றேன், அவனுக்கு ஒரு காரியம் வரும்போது அந்த நல்ல சமாரியனுக்கு
ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய இரக்கம் அங்கே மேன்மை பாராட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பு, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இரக்கம் இல்லாதவர்களா இருந்து விடாதீர்கள். தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். அவர் ஏனென்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருக்கிறார். He is riches in mercy. அவர் மேல தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக riches in glory. அவர் மகிமையை கொடுப்பதிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். மகிமை அவரிடத்திலே ஐஸ்வர்யமாக இருக்கிறது. பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? மகிமையிலே நிறைவாக்குகிற ஒரு ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஐஸ்வர்யம் மகிமையாய் நமக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரர் சாலமோன் அன்றைக்கு கட்டின அந்த தேவாலயத்திலே செக்கினா மகிமை வந்து இறங்கினது. கட்டடத்தை கட்டினார்கள், வேலைகளை செய்தார்கள், திறப்பு விழா வேலைகள் எல்லாம் நல்லா நடந்தது, எல்லாம் சரியாக செய்து முடித்தார்கள். ஆனால் ஆலயத்தை திறக்கிற நேரத்திலே சோதரம் கர்த்தருடைய மகிமை சரியாக அந்த இடத்திலே கடந்து வந்து சோதரம் அந்த இடத்தை மகிமையினால நிரப்பினது. தேவன் தம்முடைய வஸ்திர தொங்கலினாலே ஆலயத்தை அவர் மூடினார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவருடைய ஃபினிஷிங் டச் மிகவும் மகிமையாக இருக்கும். சோதரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவு, முடிவு, எண்டு, அது மகிமையாக இருக்கும். இந்த உலகத்தில் அற்பமான ஒரு ஆரம்பத்தை நாம் ஆரம்பித்தாலும், அற்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய முடிவு மகிமையான ஒரு முடிவாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதர உலகத்திலே நாம் மரித்தாலும் நம்முடைய முடிவு ஒரு மகிமையான முடிவாக, ஏனென்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்களாக, மகிமையை அடைகிறவர்களாக, நாம் மகிமை அடையத்தக்கவர்களாக இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவன் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். சோதரனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய முடிவுகள், நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிற எல்லா முடிவும் மிகவும் சோதரம் மகிமை நிறைந்ததாக இருக்கும். அவர் மகிமையிலே நிறைவாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். சோதரன் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மகிமையாக gloriously the God will conclude or God will end your problem, end your business, anything in this world. இந்த உலகத்துல நீங்க உங்க காரியம் எது முடிவடையும் போது அது மகிமையான ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, அந்த சம்பூர்ணம் மகிமையில முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை செய்கிற ஐஸ்வர்யம் அவரிடத்தில் இருக்கிறது. மகிமை என்கிற ஒரு ஐஸ்வர்யம் அவரிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அவர் செய்வதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே அன்றைக்கு சீனாய் மலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே 10 கற்பனைகளை வாங்க சென்ற போது அங்கே சோதர ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை உனக்கு காண்பிக்க போகிறேன், ஆனாலும் என் கரத்தினால அதை நான் மறைத்துக் கொள்வேன். ஏனென்றால் நாம பார்க்க முடியாத அவருடைய மகிமை. ஸ்தோத்திர glorious hallelujah. மோசே அதை பார்த்தான். ஆண்டவருடைய கை விரல்களுக்கு நடுவாக அந்த வெளிச்சத்தை மட்டுமே பார்த்தான். ஆனால் மலையை விட்டு அவன் கீழே இறங்கும்போது தேவனுடைய மகிமை அவனுடைய முகத்திலே காணப்பட்டது. எல்லா ஜனங்களும் தங்கள் அவனை பார்க்க கூடாதபடிக்கு இருந்தது. தேவனுடைய மகிமை அங்க மோசேயை நிரப்பி இருந்தது. அவனுடைய முகத்தை மக்களால் பார்க்க முடியல. அவர் மகிமை கொஞ்சம் அந்த கை சந்தில பார்த்தத ஏன் மக்கள் தாங்க முடியல. மோசே முகத்தை மறைத்துக் கொள்ளும்படியாக ஜனங்கள் அங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய மகிமை சோதர மலைக்கு போகும்போது இல்லை, இறங்கி வரும்போது மகிமை. முடிவு சம்பூர்ணமா இருக்கும், முடிவு மகிமையா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. இப்படியே போய்கிட்டு இருக்க, முடிவு எப்படி இருக்குமோ தெரியாது, எந்த நிலைமையில முடிய போது நினைக்காத. கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த காலவெளியில சொல்கிறேன், உன் முடிவு மகிமையா இருக்கும். உன் பிரச்சனை பிரச்சனையா முடியாது, உன் பிரச்சனை சாபமா முடியாது, உன் பிரச்சனை மரணத்துல முடியாது, உன் பிரச்சனை வேதனையில முடியாது. உங்க பிரச்சனையை தேவன் மகிமையிலே நிறைவாக்க போகிறார். He's going to conclude your problem according to his glory. தம்முடைய மகிமையிலே தேவன் உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே
அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முடிவை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், இடையில எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், முடிவு மகிமையான ஒரு முடிவாய் தேவன் முடிக்க போகிறார். அதான் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்துல ஸ்தோத்திரம், உங்க மூலமா தேவனுடைய மகிமை இந்த உலகத்துக்குள்ள போகணும். ஜனங்கள் தேவனுடைய மகிமையை உங்க முகத்துல பார்க்கணும். Praise the Lord, hallelujah. அப்படியான தேவ மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவ மகிமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக தேவனது கால வழியில நமக்கு கிருபை பாராட்டுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். கடைசியாக ஸ்தோத்திரம், riches in forgiveness, மன்னிப்பதிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கின்றார். மன்னிப்பு அவரிடத்தில் திறனாயிருக்கிறது. அவர் ஸ்தோத்திரம், அண்ட சராசரங்களில் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், 6000 பேய்களை உடைய ஸ்தோத்திரம் லேகியோன் ஒருவன் இருந்தான். அவனுக்குள்ள 6000 பேய் எப்படி வந்தது, 6000 பிசாசு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அவன் எவ்வளவு காரியங்களை தப்பு அவன் காரியங்களை செய்திருப்பான். ஸ்தோத்திரம், ஒரு பிசாசு ஸ்தோத்திரம் போயிடுச்சு, விரட்டுனா அந்த பிசாசு போயிட்டு திரும்பி வரும்போது 7 கூட்டிகிட்டு வரும் என்று சொல்லப்படும். இப்படியே வந்து வந்து சேர்ந்தது. அவன் வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இல்லை. அவன் வாழ்க்கையிலே பாவத்துக்கு மேல பாவம் அவன் செய்து கொண்டே இருந்தபடினாலே, பேய் பிசாசு கூட்டங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டே இருந்தபடினாலே 6000 பேய்கள் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்து ஸ்தோத்திரம் அந்த ஆவியை துரத்தினார். 6000 அன்றைக்கு விடுதலையானது. நிர்வாணமாய் ஸ்தோத்திரம் அவன் சுடுகாட்டிலே அலைந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு தேவனுக்கு பின்பதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக பட்டணத்துக்குள்ளே செல்கிறவனாக, வீட்டுக்கு வந்தவனாக காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், அவனுடைய மன்னிப்பு ஒரு மனிதனை ஸ்தோத்திரம் நல்ல மனிதனாக மாற்றும். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கும். அவன் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து அவனுக்கு விடுதலை தருவார். ஒரு மனிதனுக்கு விடுதலை மன்னிப்பிலே இருக்கிறது. அது தேவன் மன்னித்தால் ஸ்தோத்திரம் அதிலிருந்து விடுதலை நிச்சயமாக உண்டு. ஸ்தோத்திரம், பேதுரு இயேசுவை மறுதலித்தான். இயேசுவோடு கூட இருந்தவன், வாழ்ந்தவன், சாப்பிட்டவன், இயேசுவோடு கூடவே எல்லா இடங்களிலும் அலைந்தவன், முன்பதாக வந்து தன்னை காண்பித்துக் கொண்டவன், இப்பொழுது பிரச்சனை என்று வந்தவுடனே இயேசுவை மறுதலிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார். அவன் மன்னிப்புக்கு நேராக திரும்பி வந்தான். அவனை தேவன் மன்னித்து, சோதரை இதை காட்டி கொடுத்தியா அல்லது சோதரை எனக்கு சோதரை தெரியாத மறுதலிச்சியான்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு போகல. அவனை வல்லமையான பாத்திரமாக தேவன் பயன்படுத்தினார். அவனை முதலாவது தேவன் மன்னித்தார். அவருடைய கரத்திலே திரளான மன்னிப்பு இருக்கிறது. அந்த விபச்சார ஸ்திரியை எல்லாரும் கல்லெறிந்து கொல்லும்படியாக வந்தார்கள். சோதரை எல்லாருடைய கையிலும் கல் இருந்தது. மரணத்துக்கு ஏதுவான ஆயுதம் அவரிடத்தில் இருந்தது. ஆனால் ஒன்றை நீங்கள் கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவளை மன்னித்தார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவருக்கு கட்டளை கொடுத்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மட்டும்தான் அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவி, அக்கிரமங்களை கழுவி நம்மை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும்போது விபச்சார ஸ்திரியை அவர் மன்னித்தார். அன்றைக்கு சிலுவையிலே இயேசுவோடு கூட தொங்கிக் கொண்டிருந்த அந்த கல்வன் சோத்திரம் அவனை மன்னித்தார். அந்த வேளையில ரோமர்கள் சிலுவையிலே ஒருவனை சோத்திரம் அறைகிறார்கள் என்று சொன்னார். சாதாரண திருட்டு கேசுக்கும் சும்மா ஏதோ சண்டைக்கும் சோத்திரம் ஒரு நாளும் அவங்க என்ன செய்யறதில்லை, சோத்திரம் சிலுவையில் அறையறதில்ல. மிகவும் கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு தான் சிலுவை மரணம். சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கல்வன் என்ன கொடூரமான குற்றத்தை செய்தானோ தெரியவில்லை. கொலை செய்தானோ, கற்பழிப்போ, ஏதோ ஒரு குற்றத்தை செய்தான். ஆனால் மிகவும் மோசமான ஒரு குற்றம். ஆனால் இயேசு சொன்னாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். சோத்திரம், உனக்கு நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு இடம் மன்னிப்பு தான் பரலோகத்துக்கு கொண்டு வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் சோத்திரம் அவருடைய மன்னிப்பு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. Praise the Lord, hallelujah. எல்லா ஜனங்களையும் தேவன் மன்னித்தார். சகேயு சோத்திரம் எல்லா இடத்துல ஏமாற்றி பணத்தை சம்பாதித்தவன் அவன் சொல்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்ப தெரியுமா? அவன் மன்னிப்படையத்தக்கதாக பேசின போது, ஆண்டவரே நான் யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் 4 லட்சமாய் திருப்பி கொடுக்கிறேன். அதான் மன்னிப்பு கேட்கிற அந்த அனுபவம்.
கன்வர்ஷன் அங்க வந்த உடனே சொன்னாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளை ஆயிட்டான். இதை யாரு செய்ய முடியும்? யாரு கொடுக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே தர முடியும். அவர் திரளான ஐஸ்வரியத்தை உடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து திரளான பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் பாவத்தை மன்னித்தார், உங்கள் பாவத்தை மன்னித்தார், இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையுமே மன்னித்த தெய்வமாக இருக்கிறார். சோதரன், இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் இன்றைக்கு மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் மன்னிக்காமல் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. We cannot enter into the heaven without the forgiveness. We have to forgive the people. ஜனங்களை மன்னிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய கணவனை மன்னிக்க, மனைவியை மன்னிக்க, பிள்ளைகளை மன்னிக்க, சோதரன் மற்ற எல்லா நண்பர்களை சக நண்பர்களை, உறவினர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு கிருபை தேவன் நமக்கு தர வேண்டும். மன்னிக்கிற சுபாவம் இல்லை என்று சொன்னால் சோதர பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். சும்மா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றதுல காரியங்கள் அல்ல. எந்த நபரிடத்தில் மன்னிப்பு கேட்கணுமோ அந்த நபரிடத்தில் போய் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோத்திரம். அப்பதான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். சோத்திரம். அவர் நம்மை மன்னிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் கடன்களை முதலாவது நம்ம மன்னிக்கணும் அவர்களுக்கு. அல்லேலூயா. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பை நேரடியாக போய் கேட்கணும். சோத்திரம். அல்லது தொலைபேசியில கேட்கணும், அல்லது எப்படியோ கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்திரம். அநேகர் சொல்வார்கள், எதை மன்னிச்சாலும் நான் இதை மன்னிக்கவே முடியாது, ஆண்டவரே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க முடியாது, நீங்க பரலோகம் போகவும் முடியாது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், சோத்திரம், நமக்கு விரோதமான தீமைகள் நடந்திருக்கும். ஆனாலும் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாய் நாம் மாறணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் மன்னிக்கிறதுல ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரிடத்தில் திரளான மன்னிப்பு இருக்கிறது. சோத்திரம். நான் பேச மாட்டேன், அவங்க முகத்துல முழிக்க மாட்டேன், சோத்திரம். அவங்கள பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நான் போறேன், அப்ப நீ மன்னிக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சோத்திரம். நீங்க அதை நியாயப்படுத்தலாம். சோத்திரம். ஆனால் தேவனுடைய காரியம் இது நியாயப்படுத்த முடியாது. நாம் மன்னிக்கிறவர்களாக, ஏன்னா அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். மன்னிப்பு நம்மிடத்துல வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்று நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய அந்த சந்ததியாக இருக்கிறோம். நாம் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் தேவனானவர். எல்லாருக்கும் தேவன் தான். ஆனால் துதிக்கிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய், அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், அவர் சமாதானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருந்தார். சோத்திரம். உங்க வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். எப்படிப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு தரணும்னு அவருடைய ஃபேக்டரியில ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். இரண்டாவதாக சோத்திரம், ரிச்சஸ் இன் மர்சி, அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். சோத்திரம். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து, அவருடைய அன்பு இரக்கத்தினால உண்டானது. இன்னைக்கு நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1000 தலைமுறை வரைக்கும் உங்களை மன்னிப்பதற்கு, 1000 தலைமுறை வரைக்கும் உங்களை சோத்திரம் இரக்கம் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க இரக்கம் செய்தால் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். உங்க இரக்கம் மேன்மை பாராட்டணும். நியாய தீர்ப்புல இங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம், இங்க எவ்வளவு நாளும் நம்ம வாழ்ந்துட்டு போகலாம், நல்லா வாழ்றது போல தெரியலாம். ஆனா பரலோகத்துக்கு வரும்போது தான் இரக்கம் வந்து நியாயம் தீர்க்கும். நான் இரக்கம் பாராட்டினேன்னா, இரக்கம் இல்லாம காரியங்களை செஞ்சேன்னா, என்னுடைய பிடிவாதத்தினால இரக்கம் இல்லாம இருந்தேன்னா அதற்குரிய நியாய தீர்ப்பு அங்கதான் கிடைக்கும். அந்த இரக்கம் வந்து மேன்மை பாராட்டும். கிறிஸ்தவத்தில் அடுத்து ரிச்சஸ் இன் க்ளோரி, அவருடைய மகிமை அவருடைய ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. அப்படி மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்களையும் என்னையும் நிறைவாக்குவார். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஆரம்பம் எப்படி இருக்கோ கவலைப்படாதீங்க, முடிவு மகிமையா முடிக்கிற தேவன் என்று இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். மூன்றாவதாக ரிச்சஸ் இன் ஃபர்கிவ்னஸ்,
எப்பேற்பட்ட பாவத்தை உடையவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களானால் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய பிரஸ்டீஜ், என்னுடைய ஈகோ என்னை நரகத்திலே கொண்டே அழித்து விடும். சோத்திரம். நமக்கு அதெல்லாம் இல்லை. ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டு நாம் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாய் மாறுவோமானால் நமக்கு இரக்கம் கிடைக்கும். நம்மை கர்த்தர் மன்னிப்பார். நாம் மற்றவர்களை மன்னித்தால்தான் தேவன் நம்மை மன்னிப்பதற்கு முடியும். தேவன் மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த காலங்களில் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தில் 1வது ஞாயிற்றுக்கிழமையில இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க ஸ்தோத்திரம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்ய சமணராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவனானவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவனானவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரமும் பயங்கரமும் அவனிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் இருந்து சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று சொல்லி நீர் சமாதானத்தை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் என்று சொன்னீரே. இந்த சமாதானத்தை கர்த்தர் இந்த காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் என்று சொல்லப்படுகிறது. உம்முடைய அன்பு இரக்கத்திலே எங்களுக்கு கிடைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பலியை அல்ல, நீர் இரக்கத்தை நீர் விரும்புகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க கிருபை தாரும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் போது நாங்கள் தலைமுறையில் நிற்காதபடிக்கு இரக்கம் செய்கிறவர்களாக எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே மன்னிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். திரளான மன்னிப்பு இடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல மன்னிக்கிறவர்களா எங்களை மாற்றும். எங்களை மன்னிச்சிங்களேப்பா, இந்த உலகத்தை மன்னிச்சிங்களேப்பா, எல்லா தேசங்களையும் மன்னிச்சிங்களே. ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க கிருபை தாரும். இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.